இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் யாழ் பிராந்திய நிலையத்தில் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதியான இன்று சர்வதேச மீனவ தினத்தை முன்னிட்டு மெசிடோ நிறுவனத்தை, அதாவது மன்னர் சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவனம் மெசிடோ நிறுவனத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டு, அதாவது நடமாடும் பயிற்சி நெறியாக இன்று அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து மீனவர்கள் எமது பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து இங்கு பல்வேறு வகையான, அதாவது நவீன முறையில் மீன்பிடி உபகரணங்களை எவ்வாறு கையாள்வது, அறுவடைக்கு பின்னர் அந்த பொருட்களை எவ்வாறு பெறுமதியாக மாற்றுவது என்ற பல வகையான தலைப்புகளில் அதாவது இன்றைய நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் தர வேண்டும். அதாவது இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் என்பது அரசு சார்பான ஒரு பல்கலைக்கழகம். அதாவது இது 8 பிராந்திய நிலையங்களை உள்ளடக்கி எமது தலைமை காரியாலயம் மட்டக்குழியில் அமைந்திருக்கின்றது. இது மத்திய பல்கலைக்கழகங்களை போலல்லாமல், அதாவது மீன்பிடி, நீர்வள மேலாண்மை, கடலுணவு தொழில்நுட்பம், கடலக ஏற்பாட்டியல், கடலக பொறியியல், இப்படியான பல்வேறு வகையான இளமானி முதுமானி கற்கநெறிகளுடன், அதாவது தேசிய தொழிற்தலைமை சான்றிதழ் NVQ லெவல் சிஸ்டம், அந்த தரநில கற்கநெறிகளை, அதாவது தொழிற்திறன்களுடன், அதாவது உமது பல்கலைக்கழகம் வழங்கி வருவது என்பது சிறப்பான விடயமாகும். நீங்கள் எமது பல்கலைக்கழகத்தில் கற்க வரும் மாணவர்கள் அதாவது 6 பாடம் தரச்சிட்டு இருந்தாலே, அதாவது அந்த மாணவனை நாங்கள் அதாவது டிகிரி வரை கொண்டு செல்ல முடியும். இங்கே பல்வேறு வகை, அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில், அதாவது யாழ் பிராந்திய நிலையத்தில் 14 வகையான கற்கநெறிகள் காணப்படுகின்றன. குறுகிய நேர கற்கநெறிகளான கடல் பாசி வளர்ப்பு, கடல் அட்டை வளர்ப்பு, படகு திருத்துதல், இப்படி பல வகையான குறுகிய, அதாவது 10 நாட்கள் GPS, கடலக வரைபடம் வாசித்தல், அப்படியான பல வகையான கற்கநெறிகள் எமது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கற்கக்கூடிய மாதிரி இங்கு வசதி வாய்ப்புகள் உள்ளன. என் பேர் சுவைக்கின் கிறிஸ்துராஜா. நான் இங்கே படகு வெளியினப்பி இயந்திர பொறியாளர் பயிற்சியினர் போதனாசிரியராக இருக்கிறேன். அதோடு ஸ்விம்மிங் கோச்சாகவும் இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு உலக கடற்தொழிலாளர் தினம். இந்த நாளில் நாங்கள் உண்மையில் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு கடற்தொழிலாளரும் மிக கஷ்டப்படுற இதில் பல வகையான இதுகள் இருக்குது. அதாவது சிலரின் அறியாமை, பலரின் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை பூரா சூழ உள்ளது அத்தனை கடற்தொழில் சமூகம் தான் அதிக அளவு இங்கே குடியிருக்க வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் என்ன சொல்லணுன்றா, இங்கே என்னென்னா சும்மா ஷார்ட் டைம் கோர்ஸ் தொடக்கம், மொபைல் கோர்ஸ் மட்டும், மற்றது அவுட்போர்ட் மெக்கானிக் வரையில் சில, அதாவது ஓயல் மட்டத்தில் இருக்கிற ஓயல் படித்தாலே காணுமென்ற அளவுக்கு இந்த கோர்ஸுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், எது வேண்டாலும் இலவசம் என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இது காசு கட்டினோம்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துப்போம். ஐயோ என்ற காசு 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு யானபடியாக போகத்தான். ஆனால் இங்கே இலவசமாக கொடுக்குறன்றபடியாக நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். இல்லை, இந்த கடற்தொழில் சமூகத்திட்ட வேண்டிக் கொள்வது ஒன்று தான். என்னென்னா, இப்போ சாதாரணமாக யாழ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரையிலான மிஷினரி இருக்குது. ஆனால் 5 மெக்கானிக் மேர் கூட இல்லை. அந்தளவு உழைப்பு இந்த அளவுக்கு இப்போ உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருகுதுன்னு சொன்னால் தொழிற்பயிற்சி. இன்றைக்கு அரசாங்கமும் இப்போ நாம் தொழிற்பயிற்சியை முன்னேற்றணுமென்ற ஒரு கட்டாயத்தில், அதாவது வார வருடத்திலேருந்து அரசாங்கம் தொழிற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணுமென்றது கட்டாயம் என்னன்னு சொன்னால், இனித்தான் இந்த நாடு வளர்ச்சி அடைகிற கட்டத்துக்கு போகுது. அந்த தொழிற்பயிற்சிகளை எங்கள் சமுத்திர பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். ஆனால் அது நாங்கள் அறியாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற கோர்ஸுக்கு கிழக்கு மாகாணத்துலேருந்து வராங்க. ஆனால் வட மாகாணத்தில் இருக்கு, எங்கே இருக்கு ஓசன் யூனிவர்சிட்டி யாழ்ப்பாணத்தில் இருந்து வரார்கள் 20% தான் வராங்க. கிழக்கு மாகாணத்திலேருந்து வராங்க 80% வராங்க. காரணம் என்ன? எங்களை அறியாமல். இந்த இதை உண்மையில கடற்தொழில் சங்கங்கள், கடற்தொழில் சமூகங்கள், சம்மேளனங்கள், சமாசங்கள் இதை கொண்டு போகணும். என்னன்னு சொன்னா, அடிப்படை அறிவுகள் குறைஞ்ச மட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா, ஓயல் காணும், ஓயல் அதாவது ஓயலை படித்தாலே காணும், பாஸ் என்ற கட்டம் இல்லை அவுட்போர்ட் மோட்டர் மெக்கானிக்கு. அதே போல ஸ்விம்மிங்கிறது சகலருக்கும் தெரிஞ்ச உண்டு. ஏன்னா உண்மையில சகலருக்கும் தெரிய வேணும். பார்த்தீங்கன்னா ரிங்கோலி எல்லாம் பிள்ளைகள் இப்போ கட்டாய கல்வி, அதாவது பாடசாலை மட்டத்தில் கூட ஸ்விம்மிங் கண்டிப்பாக வேணுமென்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு
ஸ்விம்மிங் என்ற முக்கியத்துவம் தெரியுது. ஏன்னா திருவண்ணாமலையில 12 குழந்தைகள் செத்தது, மற்ற முல்லைத்தீவில ஸ்விம்மிங் தெரியாம பள்ளிக்கூட மாணவர்கள் செத்ததெல்லாம் உண்மையில வளமையா நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஆகவே உண்மையில இங்க நடக்கிற கோர்ஸுகள் என்றது ஏதோ சமுத்திர பல்கலைக்கழகம் அவன் சமுத்திரத்தை சார்ந்ததாக இருக்கும் என்றதை தவிர்த்து கொள்ளுங்க. எங்களோட அறியாமையை கொஞ்சம் வெளியில வாங்க. அதை கொண்டு வர வேண்டிய கட்டாய தேவை தொழிற்சங்கங்கள், தொழில் சம்மேளங்கள், கடற்தொழிற்சங்கங்கள், கடற்தொழில் சம்மேளங்கள், சமாசங்கள், இவர்களுக்கு தான் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. அவங்கள்ட்ட கொண்டே கூடுதலாக இலகுவாக செய்யறங்க. அந்த கொஞ்சம் அவங்கள பயமுறுத்துற அளவுக்கு கொண்டு போயிடாங்க. ஏண்டா யூனிவர்சிட்டி நான் என்னென்று போறது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க சமுத்திர பல்கலைக்கழகத்துல உண்மையில அவன் ஓஎல் மட்டத்துக்கு எடுக்கிறவன் கூட இன்றைக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி அரசாங்கம் தந்திருக்கு. அதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி சமுத்திர பல்கலைக்கழகத்தில் நடக்கிற கோர்ஸுகளுக்கு நீங்க வழி நடத்துங்க என்று கேட்டுக்கொள்றேன். நன்றி. பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலக தொழிலாளர் தினத்தை கடற்தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பயிற்சி பட்டறை நடந்திருக்கு. என்ன பயிற்சி பட்டறையில இங்க என்னத்தை நாங்க முன்னெடுத்தோம்னா உண்மையில அந்த சீபுட், அதாவது அறுவடைக்கு பிந்தின என்ன மாதிரி செய்யணும், அந்த இதை எப்படி பதனிடணும், எப்படி பாதுகாக்கணும் என்ற இது எல்லாத்தையும் நாங்க இன்றைக்கு பார்த்துனாங்க. அதே மாதிரி இயந்திரம் எப்படி பயன்படுத்துற ஒவ்வொரு தொழிலாளியும் எப்படி இயந்திரத்தை பயன்படுத்தலாம், அதை எப்படி இப்ப சாதாரணமா உண்மையில அந்த அதுல ஏற்படுற சின்ன சின்ன பழுதுகளை எப்படி திருத்தலாம்ன்றத உண்மையில இன்றைக்கு இந்த உலக கடற்தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாங்க அறிமுகப்படுத்தக்கூடியதா இருந்தது. அதுக்கு வாய்ப்பு வழங்கினவர்களுக்கு உண்மையில மிக நன்றிகள். உண்மையில இப்படியான பயிற்சி பெற்றவர்கள் கண்டிப்பா இனிவரும் காலங்களிலையும் இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனது பேர் ஜாட்சன் பிகராடோ. நான் மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் மெசிடோ நிறுவனத்தினுடைய தலைவர். இன்றைக்கு உண்மையில் இலங்கையினுடைய சமுத்திர பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் மிகவும் சர்வதேச மீனவர் தினம். இன்று எங்களுடைய சமுத்திர பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் அவர்களோடு இணங்கி வடகிழக்கு இளம் மீனவர்கள் கூட்டு கலந்துரையாடலை முன்னெடுத்தது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு செயலாக நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் யாழ் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக பல்வேறு துறைகளில் வழங்கக்கூடிய பாடநெறிகள் இலவசமாக நாங்கள் பணம் கொடுத்து படிக்க தேவையில்லை. இலவசமாக பல பாடநெறிகள் இருக்கு. ஓயல் பாடத்தை சாதாரண மிக குறைந்த சித்தி பெற்றவர்களை ஒரு டிகிரி ஹோல்டராக மாற்றி அனுப்பக்கூடிய வல்லமை இந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு வடகிழக்கு இளம் மீனவர் கூட்டணிகளை நாங்கள் சேர்ந்து சந்தித்தோம். இங்கே இருக்கின்ற பல துறைகளை வந்து நாங்கள் இங்கே இருக்கிற சிறப்பான வளவாளர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதை விட இங்கே இருக்கின்ற உதவி பணிப்பாளருக்கு நாங்கள் விசேட நன்றியை தெரிவிக்கின்றோம். என்ற சர்வதேச மீனவர் தினத்தில் நாங்கள் அனைவரும் இன்றைய நிகழ்வை இந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு குறுகிய காலத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பீடத்தினால் எங்களுக்கு வழங்கப்பட்டதற்கு மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் மற்றும் வடகிழக்கு இளம் மீனவர் கூட்டு சார்பான விசேட நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.